சிலுக்கு தினம் உன் கையால குடிக்கணும்னு தான் வர்றேன். என்னைக்கு தான் கொடுக்க போறியோ? குடுக்குறேன். மாமாரு என்ன ஏரியா விட்டு ஏரியா வா. என்ன சிலுக்கு? ஆமா, உன் பேர் என்ன சிலுக்குன்னு வச்சிருக்காங்க? சொந்த ஒரு சின்னால வட்டியா? இல்ல, காஞ்சிபுரம். அடடே, ஒரிஜினல். ஆமா, ஆப்பம் சூடா இருக்கா? இப்பதான் போட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு எதமா வெதுவெதுன்னு இருந்தா போதும். பரவாயில்ல விடு. 2 ரவுண்டுக்கு பிறகு ஆப்பத்தை பார்த்தா தீர்ந்தது. என்னங்கடா சாத்தாச்சா? இங்க பாரு, கம்மர் கட்டும் எள்ளுருண்டையும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்குது. ஜாக்கிரதா, எறும்பு முச்சிர போது. முட்டையை சொல்றேன். மாறி, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எல்லா செலவும் ஒண்ணுதான். என்னடா பெரிய செலவு? நான் ஏதோ தைலத்தை விக்கிறேன், காசு மானாவரியா வந்து கொட்டுது. இப்பதான் 2500 ரூபாய் தானம் பண்ணிட்டு வரேன். டேய், அங்கே செய்வான்டா, இங்க செய்ய மாட்டான்டா. அதுக்கு மனசு வராது. என்னடா சொல்ல? கத்தி எடுக்காது. கத்தி எடுக்கலடா, காசு எடுக்கிறேன். 3 பேருக்கு 150 ஊத்து. அந்த ஆளுக்கு 2000 அடிச்சுட்டேன். கண்ணம்பாடி டேமிடாவன். இத நீ வச்சுக்க. கோழி வறுவல், கோழி குஞ்சு சூப்பு, முட்டை பொரியல். ஆக ஒரு கோழி குடும்பமே அவுட்டு. எள்ளுரண்டா, நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட, நான் வாங்கி தரேன். ஆனா வந்தம்மா சாப்பிட்டமா வாழ்னமான்னு இருக்கணும். கொஞ்சம் ஏறின உடனே ஆயின்றது ஊயின்றது, வெட்டிடுவேன் குத்திடுவேன்றெல்லாம் கூடாது, எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் ஒரு மாதிரியானவன், நான் ஒரு பிளாதவன் ஆயிடுவேன். இது என்ன கல்லுல? கல்லு காஞ்சிருக்குது. ஐயோ சூடுது. இது என்ன புரோட்டாவை கிழிச்சுட்டான். எங்க ஆத்துல துணி துவைச்சிட்டு இருந்தவன் இங்க வந்து புரோட்டாவை போடுறான். சிலுக்க அவன் புரோட்டாவை கிழிக்கிறான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எவன் வந்தாலும் என்ன சொல்றேன்? அவன்கிட்ட என்ன பேச்சு? வனம்பாவா? என்னடா 150 போடுறதுக்குள்ள இக்கனா விட்டுட்ட? சும்மாடே கம்மர் கட்ட. இன்னும் நான் 150 போட்டேன்னா பணம்பா கிடையாது, வெறும் இம்பா. இதுக்கு ஒரு வாரத்துல வந்து கொடுத்துட்டு போய. டேய், நைட்ட உள்ள போகிறேன். ஸ்பெஷல் சரக்கு சாப்பிடு ராஜா. ரசா, காடை ரோஸ்ட் எடுத்தாட்டுமா? என்ன 1,000 ரூபாய்க்கு சாப்பிட்டது ஒண்ணுமே ஏறல. இன்னொரு 1,000 ரூபாய்க்கு கூட நாளைக்கு கொண்டாந்து கொடுத்துறேன். கடன்ல ஒண்ணும் கிடையாது. என் கண்ணு இல்ல, செல்லமா சொன்னேன். பாப்பா பாளையம் தம்பி, என்னது என்ன தாங்குவேன்? வயசுல 8 கிளாஸ் அடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா நிப்பேன். நிப்பேன் நிப்பேன். ஐயா வேணது, சிலுக்கு ஒக்குன்னு கொடுத்தது. சும்மா போடு தோஸ்து. தம்பி, இத சாப்பிட்டது மெட்ராஸ் வண்ணாரப்பேட்டை ஞாபகம் வந்துருச்சு தம்பி. நீ ஏற்கனவே படிச்சதெல்லாம் மறந்துட்டியா? என்ன? ஆமா, நீ எப்ப படிச்சு அதுங்களுக்கு எப்ப கத்து கொடுத்து, பாவம் அந்த பசங்களுக்கு வயசாயிடும். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு
கேட்கணும்னு ஆசை. கேளு. உன் வீடு எங்க இருக்கு? மார்க்கெட் கிட்ட. மார்க்கெட் கிட்ட ரோடு தானே இருக்கு. ரோட் அருமை பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல? பிளாட்ஃபார்ம்ல அதாவது இருக்கே துரை. வடிவு, ஏன் என்ன துரை துரைன்னு கூப்பிடுற? துரை கோட்டு போட்டா துரை என்னுவோம், குங்குமம் வச்சா சாமி என்னுவோம், சுப்ப துண்டோட வந்தா தலைவரேன்னு சொல்லி போஸ்ட் ஒட்டி கொடி ஏத்துவோம். அதுக்கப்புறம் அவங்க காரு பங்களான்னு போயிடுவாங்க. நாங்க கை வண்டி பிளாட்ஃபார்ம்னு அங்கே இருந்துருவோம். ஏன் துரை, மத்தியானம் ஆனா மெஸ் சோறு, ராத்திரி ஆனா இந்த ரொட்டி துண்டு. உனக்கு வெறுப்பா இல்ல? நம்ம தலையில உலக்கையால எழுதிட்டான் ஆண்டவன், என்ன பண்றது? ஒரு கல்யாணத்தை படிக்கிறது, பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா ருசியா ஆக்கி போடுவான்ல. எனக்கும் தான் ஆசை. ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? பொண்ணு பாத்துற வேண்டியதானே? பொண்ணு பார்த்துட்டேன். அடி சக்க, அப்ப நிச்சயம் பண்ண வேண்டியதானே? நிச்சயமா அந்த பொண்ணு என்ன விரும்புதானே தெரிஞ்சாதானே. அந்த பொண்ணு கிட்டயே கேட்டுட வேண்டியதானே? கேட்கணும்னு தான் ஆசை. ஆனா நேருக்கு நேரா எப்படி கேட்கறதுன்னு தான் யோசனை. ஐ சரி. வந்த டிராபிக்கா? நான் ஒரு ஐடியா சொல்றேன். நேரா உங்க அம்மா கிட்ட போ, விஷயத்த சொல்லு. அந்த பொண்ணு கிட்ட நான் நேருக்கு நேரா கேட்க முடியல, நீயே வந்து பொண்ணு கேளுன்னு சொல்லிடு. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. வெரி குட். இன்னைக்கு அம்மாக்கு லெட்டர் போடுறேன். துரை, உன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எழுதி கவருக்குள்ள போட்டு அனுப்பிடு. துரை, இருட்டு போச்சு. சாத்தானுக்கா காத்துட்டு இருக்கோம். நான் வரேன் துரை. துரை, அந்த பிளாஸ்டிக்ல ஹாலிஸ் கலக்கி வச்சிருக்கேன், மறக்காம குடி. என்ன பிளாஸ்டிக்? அதான் சூடாராம இருக்குமே. ஓ, பிளாஸ்கா? நான் மட்டும் என்ன சொன்னேன்? அதான் பிளாஸ்டிக். நான் என்னவோ பெருசா தப்பா சொல்லிட்டேன் மாதிரி. ஆமா, இந்த வாத்தியத்துல என்னமோ பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்லுச்சு. ஐயா, பூ விழுந்துருச்சு. துறைக்கு வர போற பொண்டாட்டி சோப்புதான். பாத்து தாத்தா. பாவம், இந்த வயசுலயும் உழைக்கணும்னு தலையில எழுதிருக்கு பாரு. அவன் மடுப்பு கல்யாம மார்க்கெட்டுக்கு வந்து தண்டல் வாங்கிட்டு போறான். நமக்கு ஏங்க இந்த வம்பு? ஆமா, ஒவ்வொருத்தரும் இப்படியே சொல்லிட்டாருங்க. அதான் அவனுக்கு குளிர் விட்டு போச்சு. இந்தாமா, நீ சாப்பிடு. ஏன் தாத்தா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட? போதுமா? அப்ப நான் வரட்டுமா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துரு தாத்தா. வந்துடுறேன். இல்லை நடேசா, எடா வண்டியா?
10 ஏன் நீ ஒரு ரூபாய் தின்னமே? காலையில 20 ஆப்பு துண்ணுட்டேன். வேண்டாம், நீயே வச்சுக்க. எதுக்கு? சாயந்தரம் பூ வாங்கி வச்சுக்க. ஆ, உங்க அக்காளுக்கு வாங்கி கொடு. ம், சரி. கடன் வாங்கிட்டு 40 காசு கொடுக்க வக்கில்ல, எனக்கு பூ வாங்கி தரான பூ. டா. வா வா தாத்தா. வந்துட்டேம்மா. இன்னைக்கு உனக்கு என்ன மீன் குழம்பு சோறு வச்சிருக்கேன். வடிவேலுக்கு வயிறு சரியில்லையா, அதான் இன்னைக்கு உனக்கு விருந்து சோறு. இந்தா. மவராசனுக்கு மாசத்துக்கு 4 நாள் வயிறு சரியில்லைன்னா நமக்கு விருந்து சோறு தான். இந்த தாத்தா. எனக்கு யாரு கண்ணு இவ்வளவு அக்கறையா சோறு போடுவா? ஏ, நான் இல்ல, நான் போடுறேன். என்னமோ பெருசா அழுவுறிய. இந்தா, இது போட்டுக்கோ. என்ன தாத்தா? முட்டு கொடுக்கறேனா? இடுப்பு ஒரு பிடிப்பு. சாயந்தரம் வெண்ணி தண்ணி வச்சு ஊத்துறேன், நீ சாப்பிடு.